ஆபத்து காலத்துல நாம சோர்ந்து போயிட்டா நம்மளோட பலன் குறுகி போயிடுது. அதான் கர்த்தரோட வார்த்தை இந்த தினத்துல நம்மளோடு கூட பேசுது. நான் ஒரு ஜக்ல இப்ப தண்ணி எடுக்கிறேன். இந்த தண்ணி என்னால தூக்க முடியுமா? இந்த ஜக்ல 1 லிட்டர் தண்ணி இருக்கு. இது என்னால தூக்க முடியுமா? என்னால தூக்க முடியும். அதனாலதான் கர்த்தர் இதை எனக்கு கொடுத்திருக்கார். இதை நான் தூக்கிட்டே இருந்தா ஒரு மணி நேரத்துக்கு கை கொஞ்சமா வலிக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் முழுதும் நான் இதை தூக்கிட்டே இருந்தா ரொம்ப பாரப்பட்டு இந்த பாரம் என்ன அழுத்த ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஜக்கை நான் என்ன பண்றேன், கீழே வைக்க போறேன். இப்போ என் கையில எந்த பாரமுமே இல்லை. நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆபத்து காலங்கள்ல இந்த பாரத்தை நம்ம தூக்கிட்டே இருந்தா அந்த பாரம் நம்மள அழுத்தும். அந்த பாரம் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை விளைவிக்கும். ஆனா அந்த பாரத்தை கர்த்தர் சமூகத்துல நம்ம கொடுத்துட்டா நம்ம ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவோம். கர்த்தரோட சமூகத்துல நம்ம எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் நம்ம கர்த்தரோட சமூகத்துல வச்சுட்டா நம்மளோட வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் இருக்கும். பைபிள்ல ஜிக்லாக் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். தாவீதும் அவரோட கூட்டாரும் வெளியே போயிருந்த சமயத்துல தாவீதும் அவரோட கூட்டாரோட குடும்பங்கள்லையும் குழந்தைங்கள்லையும் என்ன பண்ணாங்களாம், எதிரி கூட்டம் வந்து அவங்கள சிறை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்களாம். தாவீதும் அவரோட கூட்டாரும் வரும்போது ஜிக்லாக் எரிந்து கொண்டு இருந்ததாம். அதை பார்த்து தாவீதும் அவரோட டீமும் ரொம்ப மனம் கசந்து அழுதாங்களாம். ஐயோ, என் மனைவி பிள்ளைக எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போயிட்டாங்களே எதிரிங்க, என்ன பண்றது? அங்க இருந்த பலரும் தாவீத திட்டுனாங்களாம். உன்னாலதான் எங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு திட்டினாங்களாம். சில பேரு இவனை கொன்னு கூட போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்களாம். ஆனா தாவீது என்ன பண்ணார் தெரியுங்களா? கர்த்தருக்குள் பலப்பட்டார். கர்த்தருக்குள் பலப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள தன்னை பலப்படுத்தி கொண்டு அவர் என்ன போனாரு, கர்த்தரோட வார்த்தையோடு போனார். கர்த்தரோடு கூட அவர் போகும்போது மகா பெரிய வெற்றிய கர்த்தர் தாவீதோட வாழ்க்கையில கட்டளையிட்டு இது தாவீதின் கொள்ளை அப்படின்னு சொல்லும்படி கர்த்தர் செய்தார். நம்மளோட வாழ்க்கையில கூட ஆபத்து காலத்துல நாம சோர்ந்து போகாம நம்ம பலனை குறுக்கி கொள்ளாம நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுங்களா? நம் கர்த்தருக்குள்ள பலப்பட்டு நம்மளோட பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் கர்த்தரோட சமூகத்துல நம்ம சமர்ப்பிக்கும் போது கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்.